எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் 2 பேர்ல யார் பெட்டர் சிஎம் நினைக்கிறீங்க? 2 பேர்ல கம்பேர் பண்ணீங்கன்னா எடப்பாடி ஓகே. எடப்பாடி வந்து விவசாயிகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரு. இவங்க ஸ்டாலின் ஆட்சியில் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. எடப்பாடி சொல்லலாம், அம்மா இருந்த பிறகு கொஞ்சம் நல்லா இது பண்ணாரு. 2 பேர்ல பண்ணி பார்த்தா எடப்பாடி நல்லா பண்ணியிருக்காரு. என்ன கேட்டால் ஸ்டாலின் தான். சிறப்பாக செயல்பட்டது எடப்பாடியார். மக்களை அனுசரணம் பண்ணி அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கரெக்டாக அவர் அம்மா ஃபாலோ பண்ணதை ஃபாலோ பண்ணார். எடப்பாடி பண்ணிக்கிறாரு நல்லா. அவர் அது கொஞ்சம் நல்ல இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் வந்து ஒன்றுத்துக்கு எதுவும் பிரயோஜனம் கிடையாது. எனக்கு என்ன கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுவேன். இப்போதைக்கு பார்த்தா ஸ்டாலின் பண்ணிருக்காரு நல்லா. சிறப்பாக செய்து எடப்பாடி தான். எடப்பாடி சொல்லலாம், ஓரளவுக்கு கொஞ்சம்ன்றது இவ்வளோ அவர் கொஞ்சம் எடப்பாடி. ஏன்னா இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கே தெரியும், கொலை கஞ்சா கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. எடப்பாடி ஆட்சியில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. செயல்பட்டாங்கன்னா டிஎம்கே தான். எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி இல்லை, அவங்க இருக்கச்சில் விலைவாசி கரெக்டாக இருந்துச்சு, லேண்டு வாங்குறது எல்லாம் நிறையா இருந்துச்சு. இதே போல் ரொம்ப ஓவராக கனிம வளம் இதெல்லாம் பார்த்தா பயங்கர இதாக இருக்குது. பார்த்தா சட்டம் ஒழுங்கு சுத்தமாக இல்லை. ஏடிஎம்கே சொல்லலாம். என்ன காரணம்னா இப்போ அதிகமாகவே நிறைய சின்ன பசங்க, நாங்களும் ஆம்பளை பசங்களை வச்சுட்ருக்கோம், கஞ்சா அதிகமாக புழக்கமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப நாசமாகுது. இதுக்கான காரணம் முதல்ல கஞ்சா, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாலியல் இதெல்லாம் நடைபெறுது. அதனால வேண்டாமே, இது வேணாம். ஏடிஎம்கே ஓரளவுக்கு பெட்டர். ஸ்டாலின் சார். எடப்பாடி நல்லா பண்ணுறாரு. எடப்பாடி தான் நினைக்கணும். அவர் செஞ்சது ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ இருக்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. என்னோட கருத்து பற்றி முதல்ல இருந்தது பரவாயில்லன்னு சொல்கிறேன். என்னோட இதுக்கு பார்த்தீங்கன்னா ரோடுங்கெலாம் சரியா இல்லைண்ணா, அது ஒன்று போதும். அவ்வளோ வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. என்னோடய ரோடு சரியா இல்லைன்னு அதில் ரோட்லேயே தான் இருக்கிறோம். இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததுக்கு விட இப்போ ரோடுங்க ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்டாலின் தான் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ வந்து பசங்களுக்கு லேப்டாப் வந்து ரொம்ப முக்கியம். எடப்பாடி அவர் விலைவாசி கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. எடப்பாடி ஏதோ கொஞ்சம் சொல்லலாம், ஓரளவுக்கு அவர் ஆரம்பத்துக்கு வந்தோம்னா எல்லாம் ஓரளவு ஃபாலோ பண்ணார். எடப்பாடி அவர் இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக, ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ரவுடிசம் கம்மி, எல்லாமே கரெக்டாக இருந்தது. விலைவாசி கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது. இப்போ அவர் ஸ்டாலின் எல்லாமே கொடுக்குற இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விலைவாசி எல்லாமே ஏறி போச்சு. இன்னைக்கு இதில் ஸ்டாலின் தான் நல்லா பண்ணுறாரு. இபிஎஸ் தான். அவரால் எந்த தொந்தரவும் யாருக்கும் இல்லை. அவர் ப்ராட் மைண்ட், கொஞ்சம் நல்ல எந்த இடைஞ்சல் இல்லாமல் பண்ணின்னு இருக்கிற வேலையை. யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸஸ் இல்லை. பப்ளிக் ஃபார்எவர். ஜெயலலிதா அம்மாருக்கு சொல்ல நல்லா செஞ்சாங்க. எல்லாருக்குமே எல்லாமே லேடிஸுங்க ஜென்ஸுங்க எல்லாருக்குமே நல்லது தான் செஞ்சாங்க. கிரைண்டர் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, டிவி கொடுத்தாங்க. லேடிஸுங்கெல்லாம் எவ்வளவோ மாங்கல்யம் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே நல்லா தான் செஞ்சாங்க. அவங்க இல்லாதனால ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. 2 பேரில் எடப்பாடி ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ விலைவாசிலாம் கம்மியாக இருந்தது, இப்போ விலைவாசிலாம் அதிகமாக இருக்குது. ஸ்டாலின். எடப்பாடி கொஞ்சம் நல்லா சிறந்த முதலமைச்சர் நான் நினைக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் அப்போ நல்லா இருந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் எல்லாமே கரெக்ஷன் எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியுது. எடப்பாடி தான் நினைக்கிறேன். எடப்பாடி தான். என்ன காரணம்? அது பொறுமைசாலி மனுஷன். நல்ல கேட்பாரு கொள்வார். எடப்பாடி பண்ணிக்கிறார். என்ன ஸ்டாலின் நல்லா தான் பண்ணுறாரு. கம்பேரிட்டிவ்லி எடப்பாடி தான் நான் சொல்லுவேன். இப்போ இல்லை, இப்போ அதான் இந்த பட்ஜெட் ப்ராப்ளமாக, அந்த பட்ஜெட்டில் ரொம்ப இதுவாக இருக்குது. ப்ளஸ் நிறைய பெருசாக ஒன்றும் பண்ணாத மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ எடப்பாடி பழனிசாமி பெட்டர். ப்ளஸ் அது இல்லாமல் வாரிசு அரசியல் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. அதனால தான் ரொம்ப ஏடிஎம்கே தான். முதல்வர் வந்து எடப்பாடி வரணும்னு எங்களுக்கு. இவர் ஸ்டாலின் நல்லா தான் பண்ணுறாரு. போட எல்லாம் பொம்மாட்டிங்களாம் ரூபாயெல்லாம் கொடுத்தாரு. எடப்பாடி அப்போ கொரோனா டைமு ஓரளவுக்கு என்ன பண்ண முடியுமோ ரீசனாக என்ன செய்யணுமோ அது செஞ்சார். எடப்பாடி. எனக்கு வந்து எடப்பாடி தான் சிறந்தவர். இன்னைக்கு சூழ்நிலைக்கு டிஎம்கே தான் சொல்லுவாங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.